நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி பிஎஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ். எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும். என்னை அரெஸ்ட் பண்ண போகிறனாமன்ட்டு சொல்லி கேட்கணும். நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போங்கோ, என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னால். மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன். அப்போ என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த டைமில் டெத் ஆகினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம், நான் தான் காரணம்னு சொல்லி. முதலாவது பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஜேஎம்ஓன்ற சொல்கிற டாக்டர் இந்திரகுமார் வந்து சொல்லி ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ எல்லாத்தையும் கேட்டால் அதை எழுதிட்டாங்கன்னு சொல்லி அந்த சார் நம்ம ஜாழ்ப்பாணத்தில் எழுதி கொடுத்துட்டு இதோட இருக்கையில் அது முக்கியமாக ஒரு ஜேஎம்ஓக்கு எதிராக இம்மா மெடிக்கல் லீகலுக்கு எதிராக எழுதிட்டு இருக்கையில் அது அப்படி செஞ்சு என்ன நீங்கள் இப்போ இவனை வந்து அரசியலால் பிளான் பண்ணி இங்கே அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க, சரிதானே? மற்றது இங்கே இருக்கிற சில இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தார்கள் வந்து அதை பயந்தவன் நான் ஜாழ்ப்பாணம் வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லி. வணக்கம். இலங்கையை பற்றிய செய்திகள் கடந்த 2-3 நாட்களாகவே அதிகமாக செய்திகளில் அடிபடுகின்ற ஒரு விடயமும் மக்கள் அதிகமாக அவதானித்துக் கொடுக்கின்ற ஒரு விடயமும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பற்றியது. அங்கே இப்பொழுது பதில் வைத்திய அத்தியட்சகராக பொறுப்படுத்திக் கொண்ட ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்ற சமூக வலைத்தள பதிவுகள் மூலமாக அங்கே இடம்பெற்ற முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகள், அதுபோல வைத்தியர்களின் அசமந்த போக்கு, சாவகச்சேரி வைத்தியசாலையில் வளங்கள் இருந்தும் பயன்படுத்தாமை மற்றும் அங்கே வளப்பங்கீடுகள் உரிய வகையில் செய்யப்படாமை போன்ற விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த விடயங்கள் நேற்றைய நாளில் ஒரு முழு தொகுப்பாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். இப்போது பிந்தி கிடைத்திருக்கின்ற செய்தியாக, இன்று மாலை வரை கிடைத்த முக்கியமான செய்தியாக, இப்போது பதில் வைத்திய அத்தியட்சகராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை அங்கிருந்து பதவி இடமாற்றம் செய்வதற்கான கடிதம் சுகாதார அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் பெற்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சமூக வலைத்தள பதிவுகளில் அவ்வாறு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தால் இன்னும் ஏன் அந்த கடிதம் தனக்கு கொண்டு வந்து தரப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் மக்களாக தன்னை வெளியே அனுப்பாமல் தான் இந்த பதவியிலிருந்து செல்லப்போவதில்லை என்று இன்னும் ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளில் ஒன்று நேரலை காணொளிகள், இல்லாவிட்டால் மக்களுக்காக தான் போராடுவதாகவும் இந்த வெளிப்படை உண்மைகளை இப்பொழுது வெளிப்படுத்தி வருவதாகவும் காண்பிக்கின்ற சில பதிவுகளை தொடர்ச்சியாக அவர் பதிவிட்டு வருகின்றார். இறுதியாக இந்த இரவு 7 மணி அளவில் அவர் இட்ட பதிவு ஒன்றிலே தன்னை மாகாண சுகாதார பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகிச் செல்லுமாறு மிரட்டுவதாகவும் போலீசார் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். நாளைய தினம் திங்கட்கிழமை பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை சாவகச்சேரியில் முன்னெடுக்கப் போகின்றார்கள். தங்களுக்கான நீதி நியாயம் வேண்டும் என்றும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போகின்ற நிலையில் இப்படியான விடயம் ஒன்று வெளிவந்திருப்பது மிக முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இன்று மாலை 7 மணி அளவில் இவரது பதவி விலக்கல் கடிதத்தோடு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்த போதிலும் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா அது அலுவலக நேரம் தாண்டிய நேரம் என்ற காரணத்தால் தன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற தலைப்பிலே பல்வேறு சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து தென்மராட்சியில் நாளைய தினம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பகிரங்க அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றன. சுவரொட்டி மூலமாக பொதுமக்களை ஒன்று திரட்டுமாறும், அதுபோல கடைகளை அடைத்து மற்றும் கண்டன போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை ஒன்று திரண்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் நாளை திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு வருமாறும் இந்த அழைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் கழகம், கொடிகாமம் வர்த்தக சங்கம் உட்பட 30 சங்கங்கள் இவ்வாறு ஒன்றாக சேர்ந்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்கின்றன. இந்த அறிக்கையில் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த முக்கியமான விடயங்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீளெழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் நாளைய தினம் திங்கட்கிழமை தென்மராட்சி பூராகவும் இடம்பெறவுள்ள பூரண கடை அடைப்பிற்கும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்துக்கும் தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் பூரண ஆதரவை கூட்டாக வழங்குவதோடு குறித்த போராட்டத்தில் எமது சமூக பொது அமைப்புகளின் அங்கத்தவர்கள் அனைவரும் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என தென்மராட்சியில் இயங்குகிற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள இந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் எமது மண்ணில் இடம்பெற்ற அனைத்து போராட்டங்களுக்கும் தென்மராட்சியில் உள்ள ஒவ்வொரு சமூக மற்றும் பொது அமைப்புகளும் தனித்தனியாகவே எமது ஆதரவை தெரிவிப்பது வழமை. ஆனால் நாளை முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டமானது மனிதாபிமானத்தையும் எமது மக்கள் அனைவரினதும் இலவச சிகிச்சை உரிமையையும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுவதால் தென்மராட்சியில் உள்ள அனைத்து சமூக பொது அமைப்புகள் ஆகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு அறிக்கையை வெளியிடுகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே தென்மராட்சியில் உள்ள சிறிய வியாபாரிகள் முதல் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளும் பூரண பங்களிப்பை வழங்குவோம் என்பதை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இந்த பரபரப்பான சூழ்நிலையின் மத்தியில் இன்று பகல் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஊடகங்களை சந்தித்திருந்தார். இத்தனை காலமும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய சொந்த சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு வந்த அவர் பகிரங்கமாக ஊடகங்கள் சிலவற்றை சந்தித்து அதற்கு சில விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அந்த விளக்கம் அளித்த அந்த காணொலியை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளை முக்கியமாக தொடர்வோம். இறுதி வரை பாருங்கள். இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான காணொலி உங்களுக்காக இருக்கிறது. நான் வந்து 2024 ஆண்டு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் முடிஞ்சு, அதுக்கு பிறகு 2024 20 5ஆம் மாதம் 20 6ஆம் மாதம் 13 வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சரியாக எழுதப்பட்டது. அதாவது நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன். அதை டீட்டெயிலாக வடிவாங்க சொல்கிறேன். அதாவது என்னென்னு சொன்னால், எங்களோட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்து உலகளமும் வந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் யாருமே மருத்துவ நிர்வாகியாக வரலாம், படிக்கணும் இல்லை, அதுக்கு சிறப்பாக. அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டுலேருந்து 14ஆம் ஆண்டு வந்து தொடர்ந்து வழக்கு நடந்தது. அந்த வழக்குக்கு பிறகு மருத்துவ நிர்வாகம் படித்த ஒரு ஆள் மட்டும்தான் மருத்துவ நிர்வாகியாக வரலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழக்கு தீர்ப்பு வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட் என்று சொல்கிறது. எனக்கு அதை தமிழ் தெரியலை. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட் வந்து அமெண்ட் பண்ணினது 2014 மெடிக்கல் சர்வீஸ் மினிட் 2021 அமெண்ட் பண்ணினது. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸும் படி மருத்துவ நிர்வாகிகள் மட்டும்தான் கோர்ஸ் படித்தார்கள் தான் மருத்துவ நிர்வாகியாக வரலாம். அதில் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன். எம்டி முடிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த இன்னொரு ஸ்டேஜ் வந்து இருக்கு எனக்கு. நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று தெரியணும். அந்த லிஸ்ட்டில் வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும். அதை விரும்பின ஸ்டேஷனை சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டேஷன் படி நான் போட்ட ஸ்டேஷன் வந்து ஒன்றுமே மறந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் இந்த இது வந்து 2024ஆம் ஆண்டு இந்த நாங்கள் ஒரு கொமன் லிஸ்ட் ஒன்று போடுவோம். அந்த கொமன் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து சாவச்சேரியை வந்து சூஸ் பண்ணி வந்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு லிஸ்ட் தந்தது. அது வந்து ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் வந்து எனக்கு சாவச்சேரியை தெரிவு செய்து அவர்கிட்ட கையால் சைன் பண்ணி கடிதம் தந்தவர். அந்த கடிதத்தில் வந்து வழியால் வந்த உடனே இப்போ எங்களோட கேதீஸ்வரன் ஐயா வந்து மற்றது இங்கே இருக்கிற சில இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தார்கள் வந்து அவர் பயந்தவன் நான் யாழ்ப்பாணம் வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லி அதை கால் பண்ணி டாக்டர் அத்தப்பத்து சாரோட கதைச்சு, அதுக்கு பிறகு அத்தப்பத்து சார் என்னோட இந்த கையில் அந்த லெட்டரை தரைக்கு அதை வந்து டிஃபெக்ஸ் பண்ணி இந்த பேருக்கு நேரம் மட்டும் 23 பேரில் இந்த பேருக்கு மட்டும் அது வந்து ஹைட்ஸ் வந்து போட்டிருந்தது. அதாவது வந்து சாவச்சேரி அழிபட்டு டிஃபெக்ஸ் பண்ணி வெட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஸ்ரீலங்காவிலையோ இந்த நாட்டிலையோ ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளுமே டிஃபெக்ஸ் பண்ணி கொடுக்கல. அது பிறகு நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போனேன். ஹியூமன் ரைட்ஸில் போய் நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு 13ஆம் தேதி எனக்கு யாழ்ப்பாணம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நான் 14ஆம் தேதி வந்து காலமாக வந்து பிடிஎஃப்ஸில் வரைக்கும் அங்கே டாக்டர் சமன் பிபி பார்த்துருந்தேன் சார். என்னை வந்து சரியாக இழுத்தடிச்சு கண்ண எடுத்த பிறகு தான் இந்த லெட்டரை தந்தவர். அந்த லெட்டர் நான் சாவச்சேரி ஆர்டிஓசிக்கு வரைக்கும் டாக்டர் கேசரன் சார் எனக்கு அதை தர்றது விருப்பமே இல்லை. அவரும் இழுத்தடுத்து தெரியும். 2 பேரும் கேட்டுவேன், நீ இப்போ நல்ல டேலண்ட் ஆனால் நீ என் சாவச்சேரி இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாய் டிப்யூட்டி பிடிஆர்னு சொல்லி. அப்போ நான் இந்த பொஸ்ட் அடிச்சு கேட்டேன் டாக்டர் அர்ஜுன் சார்கிட்ட, நான் எங்கே போகிறது சார், நான் இப்போ எப்படி கேட்கணும்னு சொல்லி. அப்போ சொன்னேன், இல்லை நீ போ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்சேரி போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடு, பட் நீ கடிதம் ஒன்றை கொடு, நான் ஓகே உங்களையும் கவர் பண்ணி தரேன்னு சொல்லி. நான் பாஸ் அவுட் பண்ணது இந்த வரைக்கும் ப்ரைவேட் செய்கிறேன், 24 hour ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் செய்கிறேன். அதில் நான் ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துறேன். எனக்கு டிப்யூட்டி பிடியும் கவர் பண்ணி நான் இந்த எடுக்கிற சம்பளத்தை வேலை செய்ய தானே வேணும், அதை செய்து தரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணினாலும் இன்றைக்கு நாளைக்கு 24ஆம் நாள் 14ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் தான். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். முதல்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருந்த பிரச்சனை. முதலாவது எங்கள் சாவச்சேரியில் ஏஎன்இ பில்டிங் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னும் 200 மில்லியன் செலவுப்பட்டு கட்டப்பட்டது. அதுக்குரிய உபகரணங்களுக்குரிய 200 மில்லியன் வந்து அமைச்சர் ஒரு ஆளை வடக்கு மாநில சுகாதார அமைச்சர் ஒரு ஆள் வந்து கொண்டு உங்கள் வவுனியாடு போடப்பட்டதால் இது வந்து 15 வருஷம் கிடப்பில் அடக்கப்பட்டு, அதுக்கு பிறகு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அதனுடைய முயற்சியால் வந்து அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பண்ணி கொடுத்துருந்தது. 1,75,00,000, அதாவது 17.5 மில்லியனுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்த வேண்டும் சொன்னால், அதுக்கு பிறகு கேட்டவன் நாங்கள் உபகரணம் பண்ணி தந்துட்டோம், நீங்கள் தியேட்டரை திறக்கிறேன்னு சொல்லி. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம சொல்கிறோம். இது டைப் பி பேஸ் ஹாஸ்பிட்டல். அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல், அடுத்தது வந்து ப்ரொவின்சியல் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல். ஜாழ்ப்பாணம் தேசிய ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல். சேம் டைம் வந்து யாழ்ப்பாணம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரொவின்சியல் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல். அதில் டைப் சி ஆகலும் குறைஞ்சது, அதை விட டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டைப் சி அண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டைப் பி டைப் ஏ இந்த வகையான இருக்குது. எங்களோட சாவச்சேரி வைத்தியசாலை வந்து 2018ஆம் ஆண்டில் நாங்கள் கூட ஆளுநர் வளம் உள்ளது. நான் 2018லேருந்து 2021 வரைக்கும் இந்தியா வேலை செய்யணும். நான் ஒரு பீடியாட்டிக் மெடிக்கல் ஆஃபீஸராக டாக்டர் பத்மபிரியா மடத்தின் இதுக்கு கீழே
அப்போ வந்து இது வந்து எங்களோட கூடிய ஆளணி வளமோட இருந்தது. அதுக்கு பிறகு இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு சாவச்சேரியை மட்டும் திட்டமிட்டு வழியில் பேசுகிறேன் அவளை புறக்கணிப்பு செய்யப்பட்டு பருத்தத்துறை ஆதரவு வித்தியாசம் எல்லாம் கட்டி எழுதப்பட்டது. அங்கே வந்து இன்டர்ன்ஸ் கூட வந்துட்டோம், டைப் ஏ ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டோம். பட் இது வந்து துப்புரவா ஏனையின் ரோட்டில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலிருந்து அடுத்த யாழ்ப்பாணத்து கடையில் இருக்கிற அடுத்த பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டது. அதோட இங்கே வந்து 4 கன்சல்டன்ட் கார்டு இருக்குது, அந்த அதிவிசேட நிபுணர் கார்டு இருக்குது. அதில் ஒன்று தான் பெர்மனெண்ட்டாக ஃபில் பண்ணப்பட்டது. அதாவது 4 ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒன்று கொடுத்துருந்தது, சர்ஜரி, மெடிசின், பீடியாட்டிக், ஜெனோமிக்ஸ். இதில் மெடிசின் மட்டும் ஒரு ஆள் இருந்தது இங்கே, டாக்டர் கமலா ஜெயவான்னு சொல்லி பிரச்சனைக்குரியால். அதை விட மிச்சம் ஒருத்தருமே இருக்கலை இங்கே, இதில் வந்து ஒருத்தருமே இருக்கலை. அதுக்கு பிறகு நான் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு நான் அதை வந்து என்ன செய்தேன்னு சொன்னால் அதை கார்டர் ரிவிஷன் பண்ணணுன்றதுனால டாக்டர் முதலாவது எடுத்த ஆக்ஷன் வந்து இந்த ஏஎன்இ பில்டிங் வந்து விழாவில் திறக்கலைன்னு சொல்லி கனகாரணங்களை திறக்காம வச்சு எக்கச்சக்கமான பொது நிதிகள் வந்து மோசடிகள் செய்யப்பட்டிருந்தது. பாதிக்கப்படும் மோசடி சிம்பிளாக சொல்றது 200 மில்லியன் காசை கொண்டு கட்டி போட்டு 10 வருஷமாக பாய்க்காமட்டா அதில் வட்டியை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு மோசடி. அப்படியான அதை விட பெரிய பெரிய மோசடி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விருப்பமானாக்கள் ஒரு ஆணைக்குழு அமைச்சு தோண்டி தேடி எடுங்க புதையல் இருக்குது. சரிதானே? அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வளோ ஆளை நடந்த பெரிய யோசனை இல்லை. அதில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாடி தட்டுறம் இருக்குது. கீழே ஓபிடி, இடியூ 2 இருக்குது, 2வது சர்ஜிக்கல் தியேட்டர், 3வது வந்து ஐசியூக்கு காட்டியிருக்கணும், ஐசியூக்காண்டி காட்டியிருக்கணும். அப்போ நான் வந்து பார்க்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஸ்டாஃபாலையும் அதோட என்ன பொதுமக்களாலையும் கேட்கப்பட்ட இது வந்து இந்த பில்டிங் இப்படி பூட்டி கிடக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது சரியான விருப்பம். அதால் நான் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் நான் வந்து ஆண்டிலவே ஸ்டாஃபை கூப்பிட்டு நான் கேட்டேன். நாங்கள் ஜெனோமிக்ஸ் போர்ட் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஒரு டெலிவரி நடக்காமல் ஜாழ்ப்பாணத்துக்கு தள்ளி கொண்டு இந்த எல்லா பேஷண்ட்ஸையும். அப்போ நான் கேட்டேன் இப்போ ஸ்டாஃபை ஃபர்ஸ்ட் சும்மா கேட்டேன். நான் ஸ்டாஃப்ட்டு நாங்கள் ஜெனோமிக்ஸ் போட வேண்டிய புது இடத்துல போட வேண்டிய இல்லை ஸ்டாஃப் விருப்பமாக நான் சொல்லி போட்டு பின்னர் போயிட்டேன். எல்லா ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்து எல்லாம் என்னென்ன இடத்துல எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நான் உடுப்பமாக போயிட்டேன். நான் இதாக வந்து பார்க்குற ஒரு 1 ஹவரில் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி அவங்க சரியான ஆசையில் இருந்திருக்கணும் போட ஃபுல்லாக ஜெனோமிக்ஸ் போர்ட் வந்து மாறிக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அடுத்த சேலஞ்சாக இருந்த ஓபிடி மீட்டிங் வந்து நாங்கள் இதை சரி மாஸ்டர்னு சொல்லி அப்படி உதவி செய்யக்கூடாது, அப்படி ஒரு ஸ்டாஃப் இங்கே இருக்கணும் சாவச்சேரியில். அவர்கிட்ட கேட்டு நாங்கள் ஸ்ரீ மாஸ்டர் இதை மாற்றுவோமான்னு சொல்லி நான் சொல்லி போட்டு வெளியில் போயிட்டு சாப்பிட்டு போட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஓபிடிலாம் பறிச்சு ஒழிப்பு கிடையாது. அவங்க கம்ப்ளீட்டாகவே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. இது வந்து ஸ்டாஃப் செய்த வேலை. இது வந்து அப்படி ஒரு இவங்களோட ஸ்டாஃப் இல்லை, மேல் ஸ்டாஃப் வந்து 3 பேர் இருக்குன்னா அந்த 3 பேரும் முழுச்சாமான முதுகில் தோளில் கொண்டு மாற்றிருக்கணும். அப்படி அவங்க டெடிக்கேட்டடா. இல்லாட்டி வேறு ஒரு இடத்துக்கு வந்து இப்படி பில்டிங் மாத்திரண்டா அதுக்கு ப்ரொப்போசல் எழுதி அது இவ்வளோ பட்ஜெட்னு போட்டு சாப்பாட்டுக்கு எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் போட்டு எங்களோட சனம் தானாகவே எங்களோட ஸ்டாஃப் வந்து தானாகவே மாற்றி வெற்றிகரமாக இது இறங்கின அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளுமே இந்த வெற்றியில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்தேன். Day 1, Day 2, Day 3 சொல்லி. அதுக்கப்புறம் நான் இங்கே மாற்றிட்டேன். அடுத்த இந்த பிரச்சனையாக இருந்தது இந்த ட்ரக் ஸ்டோர். நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரக்கை வச்சிருக்கிற இடம். இது வந்து நான் 2022ஆம் ஆண்டு நான் படித்து கொண்டு கேட்கல. ட்ரக் ஸ்டோரில் இருந்து வந்து ப்ரொவின்ஷியல் சூப்பர்விஷனுக்கு போய்க்கல. ப்ரெசன்டேஷனில் எனக்கு போட்டு காட்டணும். நாங்கள் பேதனா வைத்தியசாலை போய் கொண்டு வந்தோம். அப்போ ஒரு இடையில் ஒரு வைத்தியசாலை இருந்தது. அந்த வைத்தியசாலை மாதிரி உலகத்திலேயே வந்து கேவலமாக வந்து மருந்துகளை வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். மருந்து பெட்டி எல்லாரும் பண்ணுறீங்க. அந்த பெட்டியில் வந்து ஒளிவாக இருக்கும் கீப் அண்ட் 28 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். 28 வாசியோட குறைய வச்சிருக்கோம்னு சொல்லி எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தின் வெப்பநிலை 37, 36, 34 அப்படி இருக்கிற டெய்லி இப்போ ஜோதிச்சு பாருங்க ரசாயன மூலக்கொருள் ஃபுல்லாகவே மாறி போயிடும். இப்போ ஏசியை போட்டு தான் நாங்கள் வச்சிருக்கோம். 5 ஏசி இருக்குது. அதில் ஒரு ஏசி மட்டும் தான் வேலை இருந்தது. விழாலும் அது மட்டும் தான் வேலை இருந்தது. ட்ரக்ஸோட சிவி ஃபார்மசிஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி களைச்சி போய் கடைசி நான் வரைக்கும் என்ன சொன்னால் டாக்டர் எங்கள் ட்ரக்ஸோடையும் ஒரு கப்பேரம் உண்டு. அதால் நான் வந்து இப்போ என்னால் ஏசி எல்லாம் போடல. எனக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டியும் இல்லை. எல்லாமே ஆடி கேஜி தான் முழு ஃபினான்ஷியலையுமே கையாடுறவர். அவரு கடிதம் அடிச்சோன்னா இப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் கடிதம் அனுப்பியிருந்தேன். நாங்கள் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் போட்டபடியாக 2.9 மில்லியன் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு வந்து உடனடியாக ஏசிஎம் போட்டு ரெக்கையும் கட்டுங்கன்னு சொல்லி ரெக்கையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது இந்த டேட் வரைக்கும் கேஸ் சார் செய்யலை. அப்போ என்ன நடக்கும்? ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாகும். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாக போனால் நாங்கள் மேலே பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுப்போம். அந்த மருந்து வேலை செய்யாது. சனம் என்ன செய்யும்? இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரக்கள் வேலை செய்யலை என்றால் அப்போ நாங்கள் போய் அங்கே இருந்து எடுப்போம். அதாவது ப்ரைவேட்டில் இருந்து எடுப்போம்னு சொல்லி சனம் கஷ்டப்பட்டு அங்கே போய் எல்லா இடமும் ஒர்க் பண்ணோம். அதான் அடுத்த பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு சொல்லினோம். எங்களோட கோட்டின் படி நாங்கள் ஒரு நாளுமே எங்களோட லீவ்ன்றது ரைட்ஸ் இல்லை. மேட்ரன் லீவோ என்ன லீவோ ரைட்ஸ் இல்லை. எல்லாமே ஹியூமேட்டரி லீவ்ஸ் தான். நான் லீவை கேட்டு தான் எடுக்கணும். இட்ஸ் நாட் அ லெஜிட்டிமேட் ரைட். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கராஜன் என்ற டாக்டர் வந்து அந்த ட்ரான்ஸ் ஆர்டருக்கு எதிராக வந்து என்ன செய்யறதுனா இதுக்குள்ள தன் அண்ணாண்ட பவரப்பா வச்சு ட்ரான்ஸ் ஆர்டர் போகாமல் இங்கே இருந்தவா. அவள் வந்து மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு அவட கோல் பண்ணி கதைச்சினா அவள் தனக்கு போகிறதுக்கு மன்னாருக்கு ஓகேன்னு சொன்ன பிறகு அவட கதைச்ச பிறகு தான் மன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான். அது வந்து டிஜி சார் ஓர்டர்ல இருந்து
லெட்டரில் 2022 போகணும், இன்னும் போகாமல் இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன். என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு வேகன்சி வந்து ஃபோல் ஆகும், 4 வேகன்சி தான் இருக்குது பீடியாட்ரிஷனுக்கு. அப்போ அந்த வேகன்சி ஃபோல் ஆகிக்க நான் எங்கேயுமே காய்ச்சி ஒரு பீடியாட்ரிஷனை எடுக்கலாம். அதே மாதிரி தான் லக்ஷாயினி டாக்டர் வந்து 2022ஆம் ஆண்டு மல்லாய்க்கு போக வேண்டிய அதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் புறக்கணித்து இருந்தது. எங்களுக்கு சர்க்குலர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சம்பளம் பெற்றலாம்ன்ற கூட சர்க்குலர் இருக்குது. அதில் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். டாக்டர் ரோபர்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கேன், அதோட டாக்டர் லக்ஷாயினியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது 4 டாக்டர்ஸ் ஒரு ஆளை சொல்லக்கூடாது, ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி 4 பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் ஜிஎம்ஓ பலத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வராமல் இருக்க டாக்டர்ஸ் அனுப்புறதுக்கும் நான் எடுக்கிறேன். அது இதை போனால் தான் வரையணும். அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். அதையும் நான் ட்ரை பண்ணி எடுத்தேன். ட்ரை பண்ணிக்கு வரணும் சத்தியமுத்து என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு இந்த நான் இதில் என்ன செய்யணும் வைக்கிறேன். எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் நம்பரை போனேன். எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னட்ட வந்தது. அதில் வந்து முதலாவது பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஜேஎம்ஓன்ற சொல்கிற டாக்டர் இந்திராவுமார் வந்து சொல்லி ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ எல்லாத்தையும் கேட்டால் அதை எழுதிட்டாங்கன்னு சொல்லி அந்த சார் நம்ம ஜாழ்ப்பாணத்தில் எழுதி கொடுத்துட்டு இதோட இருக்கையில் அது முக்கியமாக ஒரு ஜேஎம்ஓக்கு எதிராக இம்மா மெடிக்கல் லீகலுக்கு எதிராக எழுதிட்டு இருக்கையில் அது இப்போ செய்யப்பட்ட இதில் வந்து என்ன சொன்னால் எம்பாம் பண்ணினோம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எம்பாம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எம்பாம் பண்ணிடலாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறபடியே வெளியால் கொடுக்கணும், பேஷண்ட்ஸ் கொண்டு போய் தான் எம்பாம் பண்ணணும். இவர் என்ன செய்யறோம்னு சொன்னால் வெளியில் இருக்கிற ஒரு கடையில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து எம்பாம் பண்ணுறதுன்றது வந்து வெளியில் செய்கிறோம். அதாவது பொடி வந்து செத்தாப்புற நாங்கள் அதை போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டு வெளியில் கொடுப்போம். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இங்கேயே எம்பாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். அப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு இந்த கடையில் கொண்டு போய் வந்து இப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு 35,000 ரூபா சாதாரணமாக ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவர் 85,000 ரூபா எடுப்பார். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மிச்சம் 50,000 ரூபா வந்து இவர் டாக்டருக்கு போகும். அது வந்து இவர் சொல்லியிருக்கணும். இது வந்து நாங்கள் புலன் விசாரணை செய்து தான் செய்யணும். இப்போ எல்லாமே ஒரு குற்றம் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட அப்புறம் எனக்கு தெரியும். அப்போ அது நம்பக்கூடிய சொன்னபடியே நான் ஆக்ஷன் எடுக்கல. பட் அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கல, அதையும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அதை இவர் இம்பாம் செய்ய விட்டது இங்கே பிள்ளைன்றது தான் இந்த இது. அதை நான் பிடிச்சிட்டேன். அதை விட இவர் என்ன செய்வார்னு சொன்னால் தான் அதாவது இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து தச்சமே அப்படி இப்போ இவர் வந்து நான் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஒரு டியூட்டி ஆஃப் பண்ணால் 5 மணிக்கு டெட் பாடி வந்து சொன்னால் இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டார். பட் அந்த கடையில் போய் சொன்னால் 1 மணி நேரத்தில் இம்பாம் பண்ணப்பட்டு பொடி வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனோட இருக்குது. இப்போ பொதுமக்கள் சில நேரம் கடவுளை காட்டு கொண்டு கேட்கலாம். பட் அது நான் முருகன் கோயிலுக்கு போகிறோம், அந்த இயேசுக்கும் போகிறோம், அதை புத்திரக்கும் போகிறோம். அதே மாதிரி அப்போ அது விஷயம் வந்த பிறகு நான் அதை விட பொங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்தது. நான் அதில் வந்து உறுதிப்படுத்த அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி சில நேரம் பொய்யாமல் இருக்க சொல்லலாம். இப்போ நான் எடுத்த ஆக்ஷன் வந்து அவரை ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸை வந்து கடைசி ஒரு மூளைக்குள்ளே கொண்டே வச்சிருக்க வேண்டாம், அவரை நீங்கள் ஆஃபீஸை வந்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டான். அவர் மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். அதுக்கப்புறம் நான் கடிதம் அடிச்சினான். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு கம் டு த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஐ வில் டேக் லீகல் ஆக்ஷன் அக்கார்டிங் டு த ஈகோட் அஸ் இன்சபர்டினேஷன். அதாவது வந்து நீங்கள் அங்கே வரையலைன்னு சொன்னால் நான் வந்து மேலதிகாரின் கட்டளையை வந்து நீங்கள் கேட்கறேன்னு சொல்லி உங்களுக்கு கடிதம் அடிப்பேன்னு சொல்லி நான் அவரை கடிதம் அடிச்சினான். அதை போய் பிரணவன் சொல்லியான்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இன்னொரு வைத்தியசாலை ஜேஎம்ஓட காய்ச்சி போட்டு இவர் என்ன கடிதம் எழுதி தந்தவர். ஜேஎம்ஓ சொன்னவர் மாற்ற வேண்டாம். அது பிறகு நான் ஜாழ்ப்பாணத்தில் பிரணவன் சொல்லியாவோட கால் பண்ணி காய்ச்சினான். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது லீகல் கவரப் இருக்கா, இன் ரைட்டிங் லெட்டர் இருக்கா, எந்த சப்போர்டினேட் எனக்கு கீழே வேலை செய்கிறவர் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இன் ரைட்டிங் லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்கீங்க பிரணவன் சைட்லையா அந்த பேரில் எப்படி நீங்கள் அதை கொடுக்கலாம். அவர் என்ன தாரமாக பேசினவர். அதுக்கு பிறகு அடியாப்படியாக மயிராண்டி அப்படி இப்படி என்று சொல்கிறது அதை விட வேறு வசங்களை பேசினா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி, நான் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், ஹி இஸ் ஜஸ்ட் இன் கன்சல்டன்ட், அது நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் இந்த கன்சல்டன் மேரையும் இந்த சார் மேரையும் தெய்வங்களாக மதிக்கிறாங்க எனக்கு படிப்பிச்சாக்கலாக்கு. பட் இப்படியா நாக்கில் வந்து கன்சல்டன் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம். மினிஸ்ட்ரிக்கு அந்த இரவே 5 பக்கம் கடிதம் அடிச்சுனா இவர் இன்கொயரி எடுக்க சொல்லி நான் பப்ளிக்காக வந்து இல்லை வாட்ஸ்அப்லேயே போட்டேன்னா இவருக்கு நான் கடிதம் அடிச்சிட்டேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இவர் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ட்ரேட் இப்போ இவர் ஜேஎம்ஓ வந்து நல்லா இருந்த டாக்டர் சமீரை மற்ற சிங்கள பிள்ளைகள் அவங்க சரியான நேரம் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணவங்க டாக்டர் 10 பேர் நடந்துருக்குது. அவங்கள உசுப்பேற்றி அவங்களோட பிரச்சனையை கொண்டு வந்து இவர் அன்றைக்கு ட்ரேட் யூனியன் எடுக்கணும். டாக்டர் சமீரை என்னோட வந்து வைத்தவர் ஐயா இவர் இப்படி உடனே எடுக்க சொல்கிறார் ட்ரேட் யூனியன் சொல்லி நாங்கள் அதில் எடுக்கிறது சரியில்லை, நாங்கள் அதால் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், நெகோஷியேட் பண்ணி நாங்கள் காய்ப்போம், நான் அவரை கூட்டிடுவோம். அப்போ நான் சொன்னேன் சரி அவருக்கு அது சின்ன ரூம் அவர் ரீசன் சொல்கிறான்னு சொன்னால் உள்ள பெரிய ரூம் எடுக்க கொடுக்கணும், அவர் அதை மாட்டேன்னு சொல்லிவிட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அண்டிரவியை போய் கதைச்சு அதுக்கப்புறம் பிடி சாருக்கு என்ன சம்மந்தமானப்போ போய் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணி பிடி சாரும் சரியான பக்க சார்பான நேரத்தில் வலிக்கிட்டு அடுத்த நான் விடிய காலம் 8 மணி என்ன கூப்பிடுச்சுன்னா இங்கே வந்து சாவித்திரி ஹாஸ்பிட்டல் விட்டு நிற்போம், நான் ரஜீவை அப்பாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் ஐ நோ த லீகல் திங். ஸோ நான் எல்எல்எம் படித்து கொண்டிருக்கேன், அதை விட நான் எம்பிபிஎஸ் டாக்டர் அதோட டிகிரியை பற்றி கேட்க விரும்பல. அப்போ நான் சொன்னான் சார் நான் லீகலாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இன் ரைட்டிங்கில் தாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு 10-12 மணிக்கு லெட்டர் அடிச்சு கொண்டு பிடி ஆடி கேதீஸ்வரன் மற்றது இவர் ரஜி வந்து என்ன வெரைட்டினார் வழியால் போக சொல்லி அந்த இவர் கதைச்ச கதை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு அது கேட்டால் நான் பாட்டாக உடைச்சு நான் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் புத்தகத்தை தேடி எடுத்து அதில் சைன் பண்ணி அதாவது ஒரு புத்தகத்தில் சைன் பண்ணி அவர் தான் எம்எஸ் நான் வழியால் போகணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன கடிதம் எடுத்து பேரம் எடுக்க சொன்னேன் நான் எடுக்க மாட்டேன்னு மேசையில் வச்சு போட்டு அதுக்கப்புறம் வெளியால் வந்து நீ என்ன போக விட மாட்டேன் நான் அப்படின்றால் சமன்
தர்மசரி பத்திரனார் உனக்கு தெரியும்னு சொல்லி போட்டு போனவர். அது பரவாயில்ல, எனக்கு தெரியும் சார், பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அவரையும் அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை பூதாரமாக போய் இப்போ 2 நாளைக்கு முன்னே வந்து இவ வந்து இரவோடு இரவா எனக்கு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல் சூப்ரிண்டன்ட் இவ வந்து பிளான் பண்ணி அடுத்த நான் விடிய காலம் GMO மீட்டிங் வந்து கால் பண்ணி டாக்டர் மயூரன், டாக்டர் மதிவானன், இவ வந்து டாக்டர்னு சொல்றதுக்கு என்ன வெக்கம். மற்றது டாக்டர் தர்ஷன். இவர் டாக்டர் தர்ஷனை பற்றி ஒரு 1 minute சொல்கிறேன். டாக்டர் தர்ஷன் என்றவர் வந்து ஏற்கனவே ஊழல் சம்பந்தமான விஷயத்துல பேர் போனவர். கோயம்பேட்டோ ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் தன் தம்பிக்கு வந்து தான் தம்பியோ அண்ணாவுக்கு வந்து பிட்டை கொடுத்து அதில் மோசடி செய்தார். கேசரன் சாரோட இவர் மோசடி செய்தன்னு சொல்லி அது வந்து ரிப்போர்ட்டாகவே வந்து அது எல்லாம் அமர்த்தப்பட்ட கதை தேடி எடுங்கோ புதையல் கிடைக்கும். அதுக்கு பிறகு நான் அந்த டாக்டர் தர்ஷன் என்றவரை வந்து நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட சேமாக எக்ஸாம் படித்து ஃபெயில் ஆகினவர். 119 எக்ஸாம் எடுத்துனாங்க. நான் 4வது ரேங்க். எனக்கு இப்போ இவ்வளோ நான் அட்மினுக்கு வரைக்கிலே இவ்வளோ இதுன்னு சொன்னால், நான் எக்ஸாமுக்கு போய்க்கல எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன் என்ன ஃபெயில் பண்ணணும். ஐ பிகேம் 4th ரேங்க். அதுக்கு பிறகு இவர் இந்த டாக்டர் தர்ஷன் வந்து ஃபெயில் ஆனவர். இந்த முறை எக்ஸாம் எடுத்திருக்கார். நான் எங்களுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சார் மேட்ட என்ன கேட்டுக்கொள்றேன்னு சொன்னால், இப்படி இன்றைக்கு இந்த ட்ரேட் யூனியன் என்று நடத்தி ரன் பண்ணி கொண்டு போய் ஆர்டிஜிஎஸ்ல வச்சு இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் சார் நமக்கு இவர் விட்டுருக்கிறார் சொன்னால், இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்தால் என்ன நடக்க மாட்டேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது நீங்களோட விருப்பம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் இந்த டாக்டர் தர்ஷன், இந்த டாக்டர் மயூரன் எல்லாம் மீட்டிங் போட்டு வெளியே வந்திருக்கேன் சொன்னோடனே ஒருத்தருமே பேஷண்ட் பார்க்கலன்னு சொன்னேன். சில டாக்டர்ஸ் பேஷண்ட் பார்த்து கொண்டாங்க. அவை எல்லாரையும் விரட்டி அங்கே வான்னு சொல்லி குருந்தமன்னு சொல்லி மனநோயாளிகள் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே என்னோட பெர்மிஷன் எடுக்காம போய் மீட்டிங் போட்டவர். நான் நடந்து போனேன். அது பிறகு டாக்டர் மயூரன் நெஞ்சில் குத்தி ஃபோனை பறிச்சு 2,73,400 காசு இருந்த அந்த இன்னொரு பாக்ஸ் ஒன்று இப்படி ஒரு சின்ன கருத்த பாக்ஸ் அதையும் பறிச்சு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். இந்த ஃபோனை கொண்டு போய் போலீஸ் வேற பண்ணி போலீஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல வடிவா. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை கொண்டு போலீஸில் கொடுத்து நிலத்தில் விழுந்து கிடந்த எடுத்தேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட பிறகு எனக்கு தெரியும் நிலத்தில் விழுந்து அந்த ஃபோனை இவர் அடிச்சு பறிச்ச ஃபோனுன்னு சொல்லி சலஞ்சான அதை தீர்மானிக்கணும். டாக்டர் மயூரனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு உங்களை மெஞ்சி கண்ட்ரிமெண்ட்டாக கேட்குறேன். இது பிரச்சனையாக போயிடும். அதுக்கு பிறகு அப்படி நான் அப்படின்றா நான் போய் ஒரு டியூட்டி விட்டுருப்பேன். இவை கடிங்கன்னு சொல்லி அவைக்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நான் ஒரு நாளுமே ஒரு வன்முறையை தூண்டல. நான் நேற்றுக்கு காலமே 4:30 படுத்து 5:30 கிளம்பினான். ஃபுல்லாக பேஷண்ட் பார்த்துனான். இன்றைக்கு விடியும் இப்போ இப்படியே இருக்கு. இல்லை காய்ச்சி உண்மையாகவே நாக்கெல்லாம் வந்து எனக்கு பொறைந்தெல்லாம் கால் பண்ணி வைக்கணும். கலைக்கணும் இல்லைங்கிறது ஒரு நாளைக்கு 3,000-4,000 கோல்ஸ் வரும். ஒருத்தர் கோலே ஆன்சர் பண்ணிடலாம் இருக்குது. அப்படி நான் ஆன்சர் பண்ணியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் ஒரு நார்மலாக வந்த அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் சேவ் பண்ணி நான் திருப்பி கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வேறு எனக்கு அடித்த அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துவோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இல்லாத இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தவன் என்ன குற்றவாளியாகி எனக்கு எதிராக 3 வழக்கு வந்து சாவதி நீதிமன்றத்தில் போட்டிருக்கணும். எனக்கு பிரச்சனை எனக்கு வாயிருக்கு, நான் அங்கே கதைப்பேன். அதுக்கு பிறகு இவ என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால், அந்த பிரச்சனை கூட்டின அப்புறம் இவர் வந்து திருப்பி பிடி வந்து சொன்னவர். அதுக்கு ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் கொண்டு போட்டவர். அந்த மீட்டிங்கில் வந்து இவர் என்ன சொன்னார் எல்லா ஸ்டாஃப்டையும் கேட்டவர், டாக்டர் அர்ச்சனா வேணுமா டாக்டர் ராஜீவ் வேணுமான்னு சொல்லி. நான் இதை சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு பேஷண்ட்ஸ் எங்களோட ஸ்டாஃப் வந்து யாருக்கு கை வச்சிருக்கணும்னு சொல்லி, அது பிறகு கோமாயி சிங்களத்தில் தானே பேசி எல்லாரையும் மிரட்டினவர். அது எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தேன். கடைசியாக டிரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு சொல்லி தண்டை வரல பேச வலிக்கிட்டார். எங்களை சனத்துக்கு முன்னு மலங்கிற சனம் சிரிச்சு கொண்டு வந்தது. இது சனஞ்சிரிக்கை இவர் நினைச்சார், இவர் பேசுறது தான் சனஞ்சிரிக்கை ஆகணும். அப்போ நான் இவர் நிப்பாடி சொன்னால் சார் பொறுமை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு கேட்காம பேசி போட்டு கடைசியாக எழும்பி எல்லாரும் போலீஸ்காரரை கூப்பிட்டு அங்கேயும் என்ன த்ரெட் பண்ணினவே உங்களை தூக்கி உள்ளே போடுவேன் அப்படி இப்படி ராஜகாரியம் வத்தணும். அதாவது வந்து நான் அரசாங்கத்தை வேலையை இருந்து தடவை செய்யணும். எனக்கு எதிராக அரசாங்க வேலையை நான் அரசாங்க வேலையை செய்ய விடாமல் செய்யிருக்கேன். இவரை வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. எங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் இருக்குது, அதான் எங்களோட பிரதானமான இது. அதில் வந்து அப்பாயிண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறது ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான். வேறு ஒருத்தருக்குமே யாரையும் அப்பாயின்ட் பண்ணல. இவர் சொல்லி இதேவேளையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்திய நெறிமுறை சட்டக்கோவைகளை மீறி இருக்கிறார் என்பதுதான் பொதுவாக சட்ட வைத்திய அதிகாரிகளினாலும் அதுபோல் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களாலும் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அவர் சரியான நெறிமுறைகளின் அடிப்படையில் செயற்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை, அதுவும் தற்காலிக இடைக்கால அதிகாரத்தை அவர் அதற்கு மேலாக பயன்படுத்தி தனிப்பட்ட சில பழிவாங்கல்களில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றும் பல பேர் குறிப்பிடுகின்றனர். ஆதாரங்கள் சிலவற்றை தாங்கள் வைத்திருப்பதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னோடு மற்றவர்கள் தொலைபேசி மூலமாக பேசிய ஆதாரங்கள் இருப்பதாக, அதில் ஒரு சிலவற்றை இப்பொழுது வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. இதேவேளை தன்னுடைய மருத்துவ அதிகாரங்களுக்கு உட்பட மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் தான் எப்போதும் பின்னிற்கப் போவதில்லை என்று அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக தெரிவிக்கிறார். வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடக்கம் வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட முக்கியஸ்தர்களின் பல பேரை பற்றிய முறைப்பாடுகளையும் அவர் இப்பொழுது முன்வைத்திருக்கின்றார். இது சில பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த பாரதூரமான குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும்,
நடுநிலை விசாரணை அறிக்கை ஒன்று வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் விரும்புகின்றார்கள். நாங்கள் இதிலே மிக முக்கியமாக எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், இதிலே நடுநிலை விசாரணைகள் மட்டுமல்ல, இந்த விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மை ஒன்று வெளியிடப்பட வேண்டும் என்று. காரணம், ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கின்றன, பாலியல் மோசடிகள் போன்ற விடயங்கள் இங்கே பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுகின்றன. அதுபோல பொதுமக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் இப்பொழுது மீறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 200 மில்லியன் ரூபாய் வரை நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்திருக்கின்ற இந்த நிலையில் இது பற்றிய உண்மைத்தன்மைகள் சரியான முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்போது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டு அவர் வேறு இடம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டால் இந்த விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. அவர் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக, அதன் உண்மைத்தன்மை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயம். இந்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய நாளில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அதுபோல இன்று அந்த ஊடக சந்திப்புக்கு முன்னதாக அவர் சமூக வலைத்தளத்தின் மூலமாக தந்திருக்கின்ற தன்னுடைய காணொலியையும் இப்போது உங்களுக்காக தர விரும்புகிறேன். உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கறது, மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சாட்சியும்படி அக்கான்னு உங்களை காய்ச்சி, அண்ணாண்டு காய்ச்சி, மச்சாண்டு காய்ச்சி, வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி, நானும் என்ன சேரன்னு கூப்பிட சொல்லி சொன்னேன். நான் நீங்க சொல்லியிருக்கீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியிலன்னு சொன்னது. நான் ரூல்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்லை பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு. அதான் நான் சொன்னேன், அது தேவையில்லை. மற்ற நீங்கள் உங்களோட எம்ஓஸ் வெரிட்டி இங்க இருந்து ஒரு பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன எம்ஓ உண்டு, அவருக்கு நீ செய்த அட்டூழியம் இல்லாம கம்ப்ளைண்ட் வந்தபடியே நான் சொன்னேன், நாம் கன்சல்டன்ட் மேர் இதுல சைன் பண்ண தேவையில்லை, இது பினான்சியல் டாக்குமெண்ட், அது நான் சைன் பண்றேன், அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் அவர்கிட்ட லிமிட் வைக்க தெரியும், நான் மிச்சம் பார்த்து கொடுறேன்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன், அதை கூட நான் செய்யல வேற ஒன்றும். அது பிறகு நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணிவிட மேலே க்ராஸ் சைன் பண்ணி நான் தான் உங்களோட ஓட்டியும் ஃபுல்லா சைன் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கும் நேற்று தான் இது சைன் பண்ணி அனுப்பினேன். ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம், உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம், உங்களுக்கு நான் இப்ப கூட நான் தான் கரண்ட் எம்எஸ். நீங்கள் இவ்வளவுதான் செய்து உலகத்தையே விரட்டினா அப்புறம் பப்ளிக் இந்த பவரை ஜோதிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்லை, சனத்துக்கு சரியான பவர் இருக்குது. பப்ளிக் பவர்ன்றது லெனின் வடிவா கிளியரா சொல்லியிருக்க மக்கள் புரட்சின்றது பெரிய விஷயம். நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம், ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம். நான் ஒரு சாதாரண அடிமை, சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது, தயவு செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைங்கோ. எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் ஒன்று தாங்கோ. அதாவது உங்கள்கிட்ட ஜிஎம்ஓ டாக்டர் மயூரோட எனக்கே அடிச்சவர் அவர்கிட்ட நான் சொல்றேன், அண்ணா நீங்கள் இந்த சீனியர் மனசப்பட்டு சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு நாள் அழக்கூடான்னு யோசிக்கிறேன். 2008 நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்யல, உங்களோட லேப்டாப் இருக்கல. அப்ப நான் கேண்டீன்ல இருந்து இந்த லேப்டாப் கொண்டு வச்சிருந்தேன். அப்ப நான் உங்கள்கிட்ட ரூம்ல ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனான் உங்கள்கிட்ட பாவிக்க சொல்லி. சரிதானே? அப்படி செஞ்ச என்ன மறுநாடு காய்ச்சி என்ன, நீங்கள் இப்ப இவனை அரசியலால பிளான் பண்ணி இங்க அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. சரிதானே? அது அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் எல்லாமே என்னடா கிடக்குது. நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் என்னடா கிடக்குது. நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் இருந்தேன்னு சொன்னா சனம் உங்களை காண்ற இடத்துல வச்சு அடிக்கும். சரிதானே? நான் அதை செய்ய விரும்பல. இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்க காசு 2,75,000 ரூபாய் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்க, அதை வச்சுக்கொள்ளுங்க. என்ன கொஞ்சம் காசு வேண்டாம், சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க, நான் பப்ளிக் ஒரு ரிக்வஸ்ட் போடுறேன், டாக்டர் மேரனுக்கு ஆளுக்கு 5,000 ரூபாய் போட்டு விடுங்க, 5 கோடி 10 கோடி சேரும், அந்த அளவுக்கு சனம் ஒரு நாள் காசு போடும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கோபம் இல்லை. நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவை எடுக்க சொன்னான். அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை யாழ்ப்பாணத்தை விட்டு அனுப்பினா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி உங்களோட அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ. ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் என்னன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயருக்கு முன்னாடி நெகோசியேஷன் கிரவுண்ட் இருக்கணும். எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்டே நீங்க தெரியல. அதாவது நான் நீங்களும் கதைச்சு பிரச்சனை தீர்க்கக்கூடிய நான் எத்தனை நேரம் பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் மயூரன் வாங்கோ கதைப்பேன்னு சொல்லி. இப்பவும் சொல்றேன், ஜிஎம்ஓன்றது ஒரு டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸை பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அது மஸ்ட். திரும்ப சொல்றேன், ஒரு ஸ்டேட் யூனியன்ன்றது மஸ்ட். அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு பாவிக்காதீங்கோ. நீங்கள் வேற விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க விலத்தீரு யாரா ஒரு ஆள் மதிவானனோ இல்லாட்டி உங்களோட சம்பந்தம் இல்லாத யாரா ஒரு ஆளையோ அனுப்புங்கோ. அப்படி நாங்கள் கதைப்போம். பப்ளிக் ஒப்பீனியன் கேட்போம், ஸ்டாஃப் ஒப்பீனியன் கேட்போம், மற்றது இங்கே வெளியே டாக்டர்ஸ் நர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் கேட்போம், வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம். கேட்டுட்டு காமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு. ஜெஃப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் பேஸ்ட் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம். என்ன சொல்லி சனம் ஓட் பண்ணி என்ன போனாமன்னு சொல்லி வேணா பண்ணா கொமன் ஓட்டிங்ல பார்த்துட்டு நான் அந்த உங்கள்கிட்ட கேட்கிறேன். கொமன் ஓட்டிங் ஒன்றை செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னால் எம்பி மேயர் அமைச்சர் மேயர் அது வேற இல்லாட்டையும் எல்லாருக்கும் போட் கொடுப்போம். எலெக்ஷன் டைம் தானே,
கொமெண்ட் voting வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போட்டேன் போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்களை ஒரு கோபம் இல்லை இது யார் வென்றது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் இப்பவும் சொல்றேன் இது ஒரு வின் சிச்சுவேஷன் பட் வின் லூஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் யூ வின் திருப்பி வாங்க டாக்டர்ஸ் திருப்பி வாங்குவோம் சனம் பாவம் சாகுது பட் நான் இப்பவும் ஈட்டிக்கு முன்னாலான் இருக்கேன் எந்த கையால சாகுது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மேசையில இருந்து அதே ஃபேக்கல்டியில இருந்தா நானும் படித்தேன் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேர்மா இருக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷண்ட் சாகுது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாருந்தா யாழ்ப்பாணம் ஃபுல்லா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல சனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி எல்லாம் யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்கும் நான் வந்ததே எம்எஸ்ஆ வேலை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸ் திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டும் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழகினால் சமீராவை கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினால் சமீரா இந்த வீடியோ பாத்தியன்னு சொன்னால் நீயே உண்ட மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புத்திஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாவச்சேரியில எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி போண்டு சொன்னால் நான் வந்து திருப்பி போறதுக்கு ரெடியா இருக்கு இப்பவும் போறதுக்கு ரெடியா இருக்கேன் இன்றைக்கும் ஃபுல் கிட்டோட தான் நிக்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் ஒர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ பேரை கெடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்புவினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போயினோம் இப்போ உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மயூரன் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வச்சு பிரச்சனை பட்டு நான் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போகும் நான் இப்ப அடிச்சால வேண்ட வேலை போகும் அதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து உங்களுக்கு என்ன சாம் அந்த பின்னாடி இருக்கிற டயாலிசிஸ் யூனிட்டை வந்து மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும்னு சொல்லி இந்த ஜினோஸ் போட்டை நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல பில்டிங்ல மேல போட்டுட்டேன் அது பிறகு சொன்னா இந்த ஜினோஸ் போட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்டர்ஸா மாத்தோம்னு சொல்லி அது பிறகு யுஎஸ்ஏல வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்து இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி கிவ் மீ 1 month I will write a proposal I will go then you somebody take Dr. Rajeev you can come and take the post because I am definitely going for the MD if I get through the exam so நான் போயிடுவேன் பயப்பட தேவையில்லை நான் போயிடுவேன் நான் திருப்பி வருவேன் என்ன 25 years இருக்கு நான் திருப்பி போயிடுவேன் தயவு செய்து உங்கள்ட்ட புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் கோபத்தில் தச்சமயம் ஒரு டெத் ஒன்று வந்துட்டுண்டா சும்மா ஜோதிச்சு பாருங்க உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் ஒன்று விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான்